இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. ஆண்டவரே உம் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம். நான் எல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம். திரு அவையானது இன்று புனித மோனிகாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. புனித மோனிகா வடக்கு ஆப்பிரிக்காவில் ஹிப்போ என்ற நகரில் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பாவத்தில் ஊறிப்போன தன்னுடைய மகனுக்காகவும் பண்பாடற்ற தன்னுடைய கணவருக்காகவும் பரிந்துரை ஜெபம் எழுப்பிக் கொண்டே இருந்தவர். தன்னுடைய வலுவான பரிந்துரை ஜெபத்தால் தன்னுடைய மகனை ஒரு ஆயராகவும்
தன்னுடைய கணவரை மனம் திரும்பவும் செய்தவர் இந்த புனிதை. தன்னுடைய இறுதி நேரத்தில் தன் மகனுடைய கைகளில் அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நான் இறந்த பிறகு நீ திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அந்த பீடத்தின் முன் என்னை நினைவு கூர்ந்துகொள் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்துவிட்டு தனது இறுதி மூச்சை விடுகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இன்று பரிந்துரை ஜெபத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இந்த திருப்பலி பீடத்தின் முன் நாமும் யாருக்கெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறோமோ அவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக இந்த அன்னையினுடைய பலிபீடத்தை நாடி வந்திருக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நிச்சயமாக கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் என்ற உறுதியோடு தொடரும் இந்த கல்வாரி பலியில் இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. துயரப்படுவோர்க்கு ஆறுதலான இறைவா, புனித மோனிகாம் தம் மகன் அகுஸ்தினின் மனமாற்றத்திற்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. இவ்விரு புனிதர்களின் வேண்டலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை கண்டடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளையை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். நம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம்.
வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தை தான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உமது ஆற்றலை விட்டு நான் இங்கே செல்லக்கூடும். உமது திருமுன்னிலிருந்து நான் இங்கே தப்பியோடு முடியும். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடைத்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவரின் எலும்புகளும் எல்லா வகை அழுக்குகளும் நிறைந்து இருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெருக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளர்களின் நினைவுச் சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்கள் கொலைகளுக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களை வரம்பறினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது வசனத்திலே, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளம் தூய்மையாயிருந்தால் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனை தூய்மையாகும். சிந்தனை தூய்மையாயிருந்தால் நம்முடைய பேச்சு தூய்மையாயிருக்கும். பேச்சு தூய்மையாயிருந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் தூய்மையாயிருக்கும். அப்படி இருக்கிற பொழுது கடவுள் நம்மை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அவருடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சென்றது. ஏழைகளுக்காக அவர் சிந்தித்தார், ஏழைகளுக்காகவே பேசினார், ஏழைகள் எல்லா விதத்திலும் பயன்பெற வேண்டும் என்று உழைத்தார். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், எப்போவுமே முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 60 சீட் கொடுப்பாங்களாம். முதலமைச்சருக்குன்னு சொல்லி இந்த MBBS அந்த சீட்டு ஒரு 60 சீட் அவர் கொடுத்துருவாங்க. அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு அந்த 60 சீட்டை அவர் கொடுத்துடலாம். ஒரு முறை இவருக்கு விண்ணப்பங்கள் நிறைய குமிஞ்சு கிடக்குது. நிறையா ஆயிரக்கணக்கில் நிற்கிது. அதில் அவர் 260 சீட்டை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கணும். எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியல. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்கே சிபாரிசு பண்ணி அங்கே அவ்வளோ விண்ணப்பங்கள் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், அங்கேருந்து வர்றாரு, கடன்னு ஒரு 60 சீட்டை எடுத்து இவங்களுக்கு நீங்கள் MBBS சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலை. எப்படி இதை தேர்வு செய்தார், எதன் அடிப்படையில் தேர்வு செய்தார், ஒருவேளை நிறைய பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போய் கேட்குறாங்க, எதன் அடிப்படையில் இந்த 60 விண்ணப்பங்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த 60 விண்ணப்பங்களில் பெற்றோருடைய கையெழுத்துக்கு பதிலாக கை நாட்டு இருந்தது. அப்படின்னா இந்த 60 பேருடைய பெற்றோர் படிக்காதவர்கள், ஏழைகள், இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் படிக்க வேண்டும் என்று ஒரு அருமையான தன்னுடைய ஞானத்தின் வெளிப்பாடு. எதை அவர் பேசினாரோ அதை அழகாக செயல் வடிவம் காட்டினார். அதனால தான் இன்றளவும் அவரை பெரும் தலைவர் என்றும் கல்விக்கண் திறந்தவர் என்றும் பல புகழ் சூட்டி அவரை நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் தூய்மையாய் இருக்கிற பொழுது நிச்சயமாக நாமும் கடவுள் பார்த்து மகிழக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியும் என்ற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு வாழ்க்கை படிப்பினையாக தருகிறது. இன்றைய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் கடுமையாக சாடுகிறார். நேற்றைய நற்செய்தி ஏறக்குறைய 3 நாள் வாசிக்கப்பட்ட நற்செய்தியை கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். எதற்காக இவ்வாறு
சாடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய இந்த அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரத்திற்கு முன் உள்ள 22வது வசனத்தை நீங்கள் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வந்து இயேசுவை சோதிக்கும் நோக்கோடு பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவற்றை போயிட்டு பல கேள்வியை கேட்குறாங்க. இந்த வரி செலுத்துறது முறையா அப்படின்னு கேட்குறாங்க. உயிர்த்தெழுதல் பற்றி உம்முடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதன்மையான கட்டளை எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா கேள்விகளுக்கும் இயேசு ஞானத்தோடு பதில் சொல்லி அவர்களுடைய வாயை அடைக்கிறார். கடைசியாக இயேசு ஒரு கேள்வியை கேட்குறார். அந்த மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு கேள்வியை கேட்பார். இறைமகன் இயேசு யாருடைய மகன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, தாவீதின் மகன் அப்படின்னு. தாவீதின் மகன் சொல்கிறீங்க, ஆனால் தாவீதே அவரை தலைவர்னு அழைக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் தாவீதினுடைய மகனாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை, குதர்க்கமாக ஒரு கேள்வியை கேட்டு அவங்கள வாயடைக்கிறார். அப்போது இவருடைய இந்த ஞானத்தையும் திறனையும் கண்டு அவர்கள் வாயடைத்து போய் அதுக்கு மேலே அவர்கிட்ட எதையுமே கேட்கறதுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை, அதனால் அமைதியாக போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நற்செய்தியில் இருக்குது. இதன் பிறகுதான் இயேசு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி, பரிசேயரே மறைநூல் அறிஞரே ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி இயேசு கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளிப்புறத்தில் தூய்மையாக இருக்கிறீர்கள், உள்ளேயோ நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக சாடுகிறார். ஏன் இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லறைகளை தொடுகிறவன் தீட்டுப்பட்டவன். கல்லறைக்குள்ளே இருப்பது பிணம். எவன் ஒருவன் பிணத்தை தொடுகிறானோ அவன் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டவனாக பழைய ஏற்பாட்டிலே எண்ணிக்கை புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை படித்து பார்த்தோம்னா, எவன் ஒருவன் பிணத்தை தொடுகிறானோ அவன் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவனாக கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் யார் ஒருத்தர் கல்லறையை தொடுறாரோ அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். இந்த எருசலேமுக்கு பாஸ்கா விழா கொண்டாடுறதுக்கு யூதர்கள் எல்லோரும் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் எங்கே வருவாங்க? எருசலேமை நோக்கி வருவாங்க. வந்து பாஸ்கா விழாவை கொண்டாடி விட்டு செல்வார்கள். ஒருவேளை அப்படி வருகிற பொழுது தெரிந்தோ தெரியாமலோ கல்லறையை தொட்டுவிட்டால் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி மாறினால் எதற்காக அவர்கள் எருசலேம் வந்தார்களோ, அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக தான் அவர்கள் வந்தார்கள். அந்த விழாவை அவர்களால் கொண்டாட முடியாது. இப்படி ஒரு நிகழ்வு யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்கெல்லாம் கல்லறை இருக்கிறதோ அங்கெல்லாம் வெள்ளை வெளியேறென பளிச்சென்று நன்றாக மக்களுக்கு தெரியக்கூடிய விதத்திலே அதை அழகா பெயிண்ட் அடித்து பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. அப்போ தான் அதை போய் யாரும் தொற்ற மாட்டாங்க, தீட்டாயிர மாட்டாங்க. எதற்காக அவங்க எருசலேம் வந்தாங்களோ அந்த விழாவை சரியாக கொண்டாடி விட்டு செல்வார்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்படி செஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு ஓமையைத்தான் இயேசு பயன்படுத்தி, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளிப்புறத்தில் பளிச்சுன்னு தூய்மையாக இருக்கிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறதோ தீட்டுப்படுத்தக்கூடிய அழுகிய பிணமும் எலும்பு கூடுகளும் தான். அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்க. வெளிப்புறம் பார்க்கும்போது தூய்மையாக இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்திலோ தீய எண்ணங்களும் தீட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இருக்கிறது. உங்களை பார்க்கிறவங்க, உங்களை தொடுறவங்க வெளிப்புறத்தில் வேணா நீங்கள் பார்க்கறதுக்கு தூய்மையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தூய்மையாக இல்லை. உள்ளத்தில் உங்களுக்கு செருக்கும் பலவிதமான அசுத்தங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களை கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் வாயிலாக கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் பார்த்தோம். உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சிந்தனை தூய்மையாகும். சிந்தனை தூய்மையாகிற பொழுது நம்முடைய பேச்சு சொல் தூய்மையாகும். நம்முடைய பேச்சு சொல் தூய்மையாய் இருக்கிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் தூய்மையாய் அமையும். அப்படி அமைந்து விட்டால்
நிச்சயமாக கடவுள் நம்மை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இது எளிதான காரியம் இல்லை. எளிதாக சொல்லிட்டு போயிடலாம். உள்ளம் தூய்மையாக இருக்கணும், சிந்தனை தூய்மையாக இருக்கணும், சொல் செயல் தூய்மையாக இருக்கணும் என்று எளிதாக சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டம். நமக்கு மட்டுமல்ல, பவுலடியாருக்கே இது ஒரு போராட்டமாக இருந்தது. எப்படின்னா, உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லியிருப்பார். நான் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலை. நான் தீயது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதைத்தான் செய்கிறேன். நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடியலை. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் செய்கிறேன். அப்படி என்றால் என்னுள் இருக்கக்கூடிய பாவ இயல்பே என்னை இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனதுக்குள் இருக்கக்கூடிய போராட்டத்தை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருப்பார். அவருடைய மனசில் வந்த போராட்டம். பல பேர் மனசில் இந்த போராட்டம் இருக்கும். நல்லது செய்யணும், நல்லவனாய் வாழ வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை, ஆவல் எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஆனால் அது செயல் வடிவம் பெறுகிற பொழுது பல சமயங்களில் தீமையாய் மாறிவிடும். அடுத்தவருக்கு அது இடையூறாய் மாறும். இதனால் பல அவப்பேறுகளையும் பல இடைஞ்சல்களையும் சவால்களையும் சந்திக்க நேரிடும். நல்லது செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய முடியாது. தீமை செய்யக்கூடாது, நல்லவனாக வாழணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதையும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த மனதிற்குள் இந்த போராட்டம் எல்லோருடைய மனதிலும் இருக்கும். பவுலுடைய மனதிலும் இருந்தது. ஆனால் அவர் அதிலிருந்து வெற்றி கொண்டு விட்டார். எப்படி வெற்றி கொண்டார்? எப்படி கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டார் அப்படின்னா, மனித முயற்சியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இணைகிற பொழுது அங்கே வெற்றி கிடைக்கிறது. நாமும் அப்படித்தான். தொடர்ந்து நல்லதை சிந்திக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நல்லவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிக்கிற பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்து நாமும் பவுலடிகளாரை போல கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் நாமும் மாற முடியும் என்ற ஒரு அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்து தருகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த தாயை, இந்த ஆரோக்கிய அன்னையை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நாம் எப்படி அகுஸ்தினார் பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுது அவருடைய தாயார் மோனிகா அம்மாள் பரிந்துரை ஜெபம் எழுப்பி அவரை மனமாற்றினாரோ, அதே போல நாம் விரும்பக்கூடிய நல்லவர்களாய், நல்லதை சிந்திக்கக்கூடியவர்களாய், நல்லதை பேசக்கூடியவர்களாய், நல்லதை செயல்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாற நமது தாய், நமது அன்னை ஆரோக்கிய தாய் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவரை நம்பி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நமக்காக அவர் பரிந்து பேசி நாமும் மனம் மாறி கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார் என்பதிலே முழுமையான நம்பிக்கை கொள்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார், உள்ளத்தை பார்க்கின்றார். அந்த உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி ஜெபிப்போம். உள்ளம் தூய்மையாய் இருக்கிற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சிந்தனை தூய்மையாகும். சிந்தனை தூய்மையாய் இருக்கிற பொழுது நம்முடைய பேச்சு தூய்மையாகும். நம்முடைய பேச்சு தூய்மையாய் இருக்கிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் தூய்மையாய் இருக்கும். இவற்றை காண்கிற நம்மை படைத்த கடவுள் நம்மை குறித்து நிச்சயம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நம்மை படைத்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மக்களாய் வாழ்வோம். இறையாசிரை முழுமையாக பெறுவோம். நல்லாய இயேசு இன்றும் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன், கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன்,
அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியினை தேவநிலையாய் மாற்றிடுமே தேவநிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பழி பொருட்களை உம்மிடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுத்தர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த இறைவனின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீயே என் தேடல், நீயே என் பாடல், நீயே என் ராகம் தாளம் சங்கீதமா. மழையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவா, புனித மோனிகாவின் விழாவில் தூய அருளடையாளத்தின் செயல் எங்களை என்றும் ஒளிர்வித்து சுடர் வீச செய்வதாக.
அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்று கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திரு இருதய ஆண்டவரின் ஆசீரோடும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதோ